முக்கியஸ்வரா போற்றி ஓம் நவக்கிரனர்களை போற்றி. துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம். துலாம் ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 7ஆம் இடம். துலாம் ராசிக்கு 2 வருஷத்துக்கு கழிச்சு ஒரு அபூர்வ நிகழ்வு நடக்குது. உங்கள் ராசிக்கு 10 கூடையவன் கர்மஸ்தானாதிபதி சந்திர பகவான் ரத்த நிலவாக மாறுறாரு. அதுபோக கிரகணம், சந்திர கிரகணம் இந்த 2025 உண்டாகிற சந்திர கிரகணம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் நடக்குது. ரணருண ரோகஸ்தானத்திலையும் விரயஸ்தானத்திலையும். இதில் உங்கள் ராசிநாதன் சம்மந்தப்படுறாரு, சுக்கிரன் சம்மந்தப்படுறாரு, ராசிக்கு ராஜயோகாதிபதி புதனும் சம்மந்தப்படுறாரு. அதனால் இந்த கிரகணம் துலாம் ராசிக்கு மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நான் இந்த கிரகணத்தை பற்றி தகவல்களை சொல்கிறேன், பரிகார வழிபாடு சொல்கிறேன், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன். அதுபோக மார்ச் 14, 15, 16 இந்த 3 நாட்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு அதையே சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. சரியா நேர்களே, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வருகிற இந்த இரத்த நிலா, அதாவது சந்திரன் சிவப்பாக மாறிடுவார். சரியா, அந்த நிலவை சொல்கிறேன் நான். இந்த கிரகணம் மார்ச் 14ஆம் தேதி நடக்குது. காலையில் 9:25க்கு ஆரம்பித்து மதியம் 3 மணி வரைக்கும் முடியுது. 9:25 டு மதியம் 3 மணி வரைக்கும் நடக்கு. பகலில் நடக்கிறதுனால நம்ம இந்தியாவில் தெரியாது. சரியா, ஆனால் அந்த சம்பவம் நடக்குது இந்த பிரபஞ்சத்தில். மற்ற கண்ட்ரியில் தான் தெரியும். மற்ற கண்ட்ரியில் எங்கே தெரியும்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன். ஏன்னா இந்த யூடியூப் உலகம் முழுக்க எல்லோரும் பார்க்குறாங்க. நம்ம தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, எல்லோரும் பார்க்குறாங்க. அதுபோக யூடியூப்பில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கேட்குறாங்க. நான் தமிழில் பேசுகிறாலுமே அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி எல்லா லாங்குவேஜ்லையும் கேட்குறாங்க. அதனால் அவங்க நலன் கருதி இந்த வீடியோவில் சில கண்ட்ரி பேர் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. துலாம் ராசி நேயர்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ படி நடந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஏன்னா கிரகணங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் நடக்கிற முக்கியமான நிகழ்வு. சரியா, கிரகங்கள் தங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாக்கின்றன. அந்த மாற்றம் மனித வாழ்க்கைக்கு பெரிய பெரிய நன்மைகளை கொடுக்குது, தீமைகளையும் கொடுக்குது. அந்த நன்மை தீமைகள் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். பொறுமையாக கேளுங்க. நான் இப்போ இந்த கிரகணம் எங்கெங்கே தெரியும் அதை அந்த கண்ட்ரி மட்டும் சொல்லிவிட்டு சப்ஜெக்டுக்குள்ளே வர. பொறுமையாக இருங்க. நம்ம சேனலில் இப்போ மெம்பர்ஷிப் போட்டிருக்கிறோம், சூப்பர் தேங்க்ஸ் எனேபிள் பண்ணியிருக்கிறோம். அதில் போய் சேர்றவங்க சேர்ந்துக்கலாம். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா நேர்களே, மெம்பர்ஷிப்பில் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நான் எல்லா தகவலும் சொல்லுவேன், வீடியோ போடுவேன், என்னோட நேரடியாக சேட் பண்ணிக்கலாம். அதில் உள்ள டேர்ம்ஸ் கண்டிஷன் படி அந்த நான் உங்களுக்கு இது ஃபுல்ஃபில் பண்ணுவேன், ரெக்குயர்மெண்ட் ஃபுல்ஃபில் பண்ணுவேன். ஓகே, இப்போ அமெரிக்கா மற்றும் கனடாவில் தெரியும், யூரோப் கண்ட்ரியில் தெரியும். சரியா நேரில், யூரோப் கண்ட்ரியில் தெரியும், வட அமெரிக்கா, பசிபிக் பெருங்கடல், மேற்கு அமெரிக்கா, மேற்கு ஆப்பிரிக்கா, இது மாதிரி கண்ட்ரிலாம் இது நல்லா தெளிவாக தெரியும். சரியா, அங்கே டயத்தை சொல்லிடுறேன் நான். அமெரிக்கா மற்றும் கனடாவில் இரவு 11:57 அதிகாலை 3:31 வரைக்கும் தெரியும். இதை தொலைநோக்கி வழியாக பார்க்கலாம், வெறுங்கண்ணிலே பார்க்கலாம். 65 நிமிஷம் வரைக்கும் இது தெரியும். அதுபோக அமெரிக்காவில் மைனோ, மெரிலாந்து, மாசூடாஸ், நியூ ஹாம்பர்ஷர், நியூ ஷென்சி, நியூயார்க், கெனடிக், டெலோலா, ஜார்ஜியா, வட கரோலினா, வெர்மாண்ட், வர்னிஜா, மேற்கு வர்னிஜா, ஒஹியோ, பென்சில்வேனியா, ரோட் தீவு, தென் கரோலினா, மெக்சின், டோன்சி, புளோரிடா, இந்தியானா, கென்டக்கி ஆகிய இடங்களும் இதை பார்க்கலாம். சரியா, அவங்களுக்கு தெரியும் யூரோப் கண்ட்ரிஸ் இருக்கிறவங்க. இப்போ நம்மளால் நிறைய பேர் யூரோப்பில் இருக்கிறாங்க. நம்ம குடும்பத்தில் எப்படியும் ஒரு ஆள் யூரோப் போயிடுறாங்க. இந்தியாவில் அமெரிக்காவுக்கு போகிறது ரொம்ப அபூர்வம். இப்போ பார்த்தோம்னா ஒரு 4 வீட்டுக்கு ஒரு வீட்டில் எல்லாரும் யூஎஸில் இருப்பாங்க. எங்கே இருக்காங்கன்னா என் மகன் மருமகளும் யூஎஸில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்க இதை பார்த்துக்கலாம். அதுபோல் இந்த வீடியோ கேட்குறவங்களும் தெரிஞ்சுக்கலாம். அதுபோக அலபாமா, ஆர்கன்சாஸ், இல்லியார்ஸ், அயோலா, கன்சாஸ், லூசியானா, மின்சோட்டா, மிசிசிப்பி, மிசோரி, பகோடா, ஒக்லாமா, இப்படி நிறைய இடத்துலையும் தெரியுது. அதெல்லாம் இவங்களுக்குலாம் மார்ச் 13ஆம் தேதியே தெரிஞ்சிடும். அன்றைக்கி இரவு 10:57 அதிகாலை 2:31 வரைக்கும் தெரியும். சரியா, இந்த மாதிரி கண்ட்ரியில் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம். ஓகே நேர்களே, அதுபோக வட அமெரிக்கா மேற்கு பகுதி, வட அமெரிக்காவில் மேற்கு பகுதி, வெஸ்ட் அமெரிக்காவில் மேற்கு பகுதி, அரிசோனா, கொரோடானா, இடோஹா, மொண்டானா, நியூ மெக்சிகோ, உட்டா, அதுபோக வயோமிங் ஆகிய இடங்களையும் இது நமக்கு தெரியும். இரவு 9:57 1:31 வரைக்கும் தெரியும். சரியா, ஓகே நேர்களே, இது உலக வாழ் மக்களுக்காக சொல்லியிருக்கிறேன். இந்த யூடியூப்பை கேட்குற உலக வாழ் மக்களுக்காக சொல்லியிருக்கிறேன். நம்ம சேனலை ரிட்டன் வியூவர்ஸ் திரும்பி பார்க்குறவங்களுக்கும் புதுசாக பார்க்குறவங்களுக்கும் கோடான கோடி நன்றி. தொடர்ந்து பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். சந்தேகம் வந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் அடுத்த வருகின்ற காலத்தில் கொஸ்டினுக்கு நான் தனியாக ஆன்சராக இதாக அப்பீர் ஆகிறேன். நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்காகவே நேரடியாக அப்பீர் ஆகி ராசி பலன்களும் சொல்லிவிட்டு உங்களுக்கு பதிலையும் சொல்லுவேன். ஒரு வீடியோவில் மட்டும் அப்பீர் ஆவேன். ஏன்னா எனக்கு வேலைகள் நிறையா இருக்குது, எல்லா வீடியோவில் அப்பீர் ஆக முடியாது. அதனால் வாரம் இல்லைன்னா 10 நாளுக்கு ஒரு தடவை துலாம் ராசிக்கு ஒரு வீடியோ போடுவேன். அதில் நீங்கள் கேட்குற கேள்வி, கமெண்ட் பாக்ஸில் கேட்குற கேள்விகள், சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுப்பேன் நேரடியாக அப்பீர் ஆகி. ரைட் சார், இப்போ இந்த கிரகணம் மார்ச் 14ஆம் தேதி கேது கிரகஸ்த சந்திர கிரகணம். கேது ஒரு சென்னாகம், அதனால தான் ரத்த சிவப்பில் மாறுது. கேது சந்திரனை பிடிக்கிறாரு அப்படின்னு ஒரு புராண கதை இருக்குது. ஆனால் சயின்ஸ் ரீதியாக பார்த்தோம்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் பூமி வந்துடும்.
பூமி என்ன செய்யும்னா சூரிய ஒளியை வந்து சந்திரன் மேலே படவிடாது, சந்திரனை மறைக்கும். சரியா, சந்திரனோட ஒளியை மறைக்கிறதுனால அது வந்து கிரகணம் ஆகுது, நிழல் படுது, பூமியோட நிழல் சந்திரன் மேலே படுது. இதை வந்து நம்ம வந்து சந்திர கிரகணங்கிறோம். இந்த நிகழ்வு வந்து வருகிற மார்ச் 14 9:27 நடக்குது. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் கேதுபடியில் இருக்கிறார், உத்திரம் நட்சத்திரத்தில் நிற்கிறாரு. ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், சூரியன், ராகு இருக்கிறாங்க. இதில் சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் 1 7 அதுபோல் அந்த டயத்தில் வந்து மாந்தி இருக்கிறார். ராசிக்கு 7ஆம் இடத்துல மாந்தி இருக்குது, நல்ல விஷயமா பார்க்கப்படாது. உங்கள் ராசிக்கு ராஜயோகாதிபதி புதனும் வந்து 7ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல அந்த கிரகணப்படியில் இருக்கிறாரு, ராகுபடியில் இருக்கிறாரு. சூரியன் ராசிக்கு 11 குடைவனும் லாபஸ்தானாதிபதியும் கிரகணப்படியில் இருக்கிறாரு. ஸோ துலாம் ராசிக்கு வேண்டிய முக்கியமான கிரகங்கள் 3 கிரகங்கள் சுக்கிரன், புதன், சூரியன் 6ஆம் இடத்துல ராகுபடியிலும், ராசிக்கு 11 கூடிய லாபஸ்தானாதிபதி, ராசிக்கு 10 கூடிய கர்மஸ்தானாதிபதி சந்திரன் 12ஆம் இடத்துல கேதுபடியில் இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தோம்னா 1 7 9 12 10 11 இந்த ஆதிபத்தியத்துக்குள்ள கிரகங்கள்லாம் கிரகணப்படியில் இருக்குது. சரியா, ரொம்ப நீங்கள் வந்து தோஷம் இருக்குது. துலாம் ராசிக்கு வந்து ஏகப்பட்ட கிரகண தோஷம் இருக்குது. அதனால கிரகணத்தை அன்னைக்கு நல்லா சாமி கும்பிடுங்க. வெள்ளிக்கிழமை தான் வருது, வெள்ளிக்கிழமை காலையில் சாப்பிட்ருங்க, ஸ்நானம் பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு கடமையை செய்யுங்க. வேலைக்கு போங்க, தொழிலுக்கு போங்க, வியாபாரத்துக்கு போங்க. வீட்டில் இருக்கிறவங்க சிவனோட நாமத்தை சொல்லுங்கள், நித்திய விபூதியை பூசிக்கோங்க. கர்ப்பிணி பெண்கள் வெளியே போதீங்க, குழந்தை குட்டியை பார்த்துக்கோங்க. வயதானவர்கள் வீட்டுக்குள்ளே இருங்க, சிவநாமத்தை சொல்லுங்கள். கந்த புராணம் படிங்க, கந்த சஷ்டி கோஷம் படிங்க, திருப்புகழ் படிங்க, சிவபுராணம் படிங்க, சிவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். சந்திரமௌலீஸ்வரர் சுலோகத்தை சொல்லுங்கள். அந்த சுலோகத்தை வந்து நான் யூடியூப்பில் போடுறேன், இமேஜாக போடுறேன், அதை பார்த்துட்டு படிங்க. நெற்றிலையும் மார்பிலையும் விபூதியை பூசிக்கோங்க. சாப்பிட்ற சாப்பாடில் கொஞ்சம் விபூதியை போட்டுக்கோங்க. சாப்பாடு வந்து மதியத்துக்கு மேலே சாப்பிடுங்க. 3 மணிக்கு மேலே கிரகணம் முடிஞ்சிடும், அதுக்கு மேலே சாப்பிடுங்க. வசதி இருக்கிறவங்க ஈவினிங் கோயிலுக்கு போங்க. சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு போங்க, இல்லைன்னா அம்மன் கோயிலுக்கு போங்க. போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு விளக்கு போட்டு வந்தீங்கன்னா அந்த தோஷ நிவர்த்தி ஆயிரும். பொதுவாக வந்து சுவாதி நட்சத்திரத்தில் சதய நட்சத்திரத்துக்கு இருக்குது, சதய நட்சத்திரத்துக்கு இருக்குது. சதய நட்சத்திரம் இல்லை, சுவாதி நட்சத்திரத்துக்கு இருக்குது. துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரத்துக்கு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்துக்கும் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா சித்திரை வந்து ஒரு பாகம் வந்து கண்ணியில் போகுது, கண்ணிலையும் கிரகணம் நடக்குது. சித்திரை வந்து எதுக்குன்னே உடலற்ற நட்சத்திரம் தான். 2 பாகம் அங்கே இருக்குது, 2 பாகம் இங்கே இருக்குது. அதனால் சித்திரை நட்சத்திரத்துக்கும் தோஷம் இருக்குது, விசாகத்துக்கு இல்லை. சரியா, விசாகத்துக்கு இல்லை. அதனால் சுவாதி நட்சத்திரமும் சித்திரை நட்சத்திரமும் தோஷம் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் கோயிலுக்கு போகணும் நேர்களே. அதுபோக வந்து சுக்கிரன், புதன், சூரியன், சந்திரன் இவங்கெல்லாம் வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுனால அந்தந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் கவனம், கணவன் மணி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையாக இருங்க, விட்டு கொடுத்து போங்க. சொந்த பந்த விஷயத்தில் ஒத்துமையாக இருங்க. இந்த 3 நாட்கள் மார்ச் 14 15 16 சில பிரச்சனைகள் வரும். குடும்பத்தில் வரலாம், கணவன் மனைக்குள்ளே வரலாம், சொந்த பந்தத்தில் வரலாம், நண்பர்களால் வரலாம். சரியா, அதுபோக வந்து ராசிக்கு 9 குடைவன் 12 குடைவன். அப்பாவுக்கு மருத்துவ செலவு ஆகலாம், அப்பாவை விட்டு குவிச்சிட்டு போகலாம், அப்பா வழி விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரலாம், பங்காளி விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். எதனாச்சும் நினைப்பீங்க செய்ய முடியாமல் இருக்கலாம், பூர்வ பணி சொத்துக்கள் விஷயத்தில் பிரச்சனை வரலாம். இந்த 3 நாட்களும் ஒரு முக்கியமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. அதுபோக ராசிக்கு 10 11 குடைவர்கள் கிரகணத்தில் படியில் இருக்கிறனால தொழில் அந்த அளவுக்கு லாபம் இருக்காது. சரியா, தொழில் முடங்கிடும். சூரியன் முதன்மை தொழில்காரகன், அவர் கிரகணத்தில் இருக்கிறதுனால தொழிலில் வந்து அந்தளவுக்கு சோபிக்க முடியாது. 3 நாள் தொழில் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. குறிப்பாக சந்திரன் சம்மந்தப்பட்ட தொழிலும் நல்லா இருக்காது. காய்கறி மார்க்கெட்டை வேலை பார்க்குறவங்க, பழக்கடை வச்சுருக்கிறவங்க, ஜூஸ் கடை வச்சுருக்கிறவங்க, தண்ணீர் கேன் வச்சுருக்கிறவங்க, ஐஸ்கிரீமு ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, சிற்றுண்டி சாலை வச்சுருக்கிறவங்க, அரிசி கடை வச்சுருக்கிறவங்க, சாப்பாடு பொருள் வச்சுருக்கிறவங்க, நவதானிய கடை வச்சுருக்கிறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். மனிதனுக்கு வந்து உணவுப் பொருட்கள், சாப்பாடு பொருட்கள் இது சம்மந்தப்பட்ட ஹோட்டலோ கடையோ வச்சுக்கிறவங்களுக்குலாம் பிஸ்னஸ் நல்லா இருக்காது, லாபம் அந்தளவுக்கு பெருசாக இருக்காது. இவங்க என்ன செய்யணும் சார் அப்படின்னா, கிரகணம் நடக்கும்போது சாமி கும்பிடணும். நீங்கள் வீட்டில் இருந்தால் வீட்டில் சாமியை கும்பிடுங்க. இல்லைனா அன்றைக்கி கிரகணம் முடிஞ்ச பிறகு சாயந்தரம், வெள்ளிக்கிழமை சாயந்தரம் மார்ச் 14 கோயிலுக்கு போயிட்டு வாங்க. விநாயகர் கோயிலுக்கு, அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக தரும். துலாம் ராசிக்கு இது வந்து ஒரு முக்கியமான இக்கட்டாக பார்க்கப்படுகிறது. முக்கியமான ஒரு குருஷியல் டைம், இக்கட்டான நிலையாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 12 6 உத்தியோகத்துக்கு போகிறவங்களும் கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே, குறிப்பாக அரசு உத்தியோகம் ரொம்ப சிக்கலாக இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால அரசு உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிக்கலாக இருக்கும், கவனமாக இருங்க. அதுபோக 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. சுக்கிரன் வந்து ராசிக்கு வந்து ராசிநாதன். அதுபோல் 8 குடைவன் 6ஆம் இடத்துல இருக்கிறனால வேலை பார்க்குற இடத்துல சில பிரச்சனைகள், வம்பு வழக்கு, அவமானம், அசிங்கம்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருக்கணும். புதன் கெட்டு போகிறாரு. புதனும் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் பேசக்கூடாது, யாருக்கு ஜாமீன் கழுத்து போடக்கூடாது. இந்த 3 நாட்கள் ரொம்ப சுதாரிப்பாக இருக்கணும். ஏன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல 3 நாட்கள் சந்திரன் இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி உங்கள் ராசிக்கு வந்துடுவார். சரியா, 17ஆம் தேதி உங்கள் ராசிக்கு வந்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை. ஸோ இந்த 3 நாட்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதுக்கடுத்து சூரிய கிரகணம் ஒன்று வருது, அதுக்கு வந்து அடுத்து போடுறேன். அது கருப்பு சூரியன், அது வந்து அமாவாசை அன்னைக்கு வருது. இது வந்து பௌர்ணமி அன்னைக்கு வருது. சரியா, இது வந்து பங்குனி உத்திரம் பௌர்ணமி அன்னைக்கு வருது, அது பங்குனி அமாவாசை அன்னைக்கு வரும். ஸோ பௌர்ணமி அன்னைக்கு வருது சந்திர கிரகணம், அமாவாசை அன்னைக்கு வருது சூரிய கிரகணம். வாட் எவர் மேபி, ரெண்டுமே வந்து சில ராசிகளுக்கு, எல்லா ராசிகளுக்கும் தான், எல்லா ராசிகளுக்குமே இந்த ஆதிபத்திய விஷயத்தை கெடுக்கும்.
அந்த கிரகணம் எந்த ராசிக்கு எந்த வீட்டுக்கு பாத்தியப்பட்டது, அதுபோல் அந்த கிரகணத்தில் கலந்துக்கிட்ட கிரகங்கள். இப்போ இந்த கிரகணத்தில் எந்தெந்த கிரகங்கள் பாதிக்கப்படுதுன்னா சந்திரன் சூரியன் கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க. கிரகணம் மேலே சந்திரன் சூரியன் வரத்தான் செய்வாங்க. ராகு கேதுகள் வரும். ஏன்னா ராகு கேதுகளை வச்சு தான் கிரகணம் நடக்குது. சந்திரன் சூரியர்கள் அதில் பிடிபடுவாங்க. அது போக இப்போதைக்கு வந்து சுக்கிரனும் புதனும் வந்து பிடிச்சிக்கிறாங்க. கிரகணத்தில் வந்து முக்கிய பங்கெடுக்கிறது சுக்கிரனும் புதனும். அது துலாம் ராசிக்கு வேண்டிய கிரகங்கள். அதனால தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கிறேன். கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு வந்து இந்த கிரகணத்தை முன்னிட்டு இந்த தகவலை சொல்லியிருக்கிறேன். அன்றைக்கி கிரகணத்தை அன்றைக்கி கவனமாக இருங்க. நான்வெஜ் சாப்பிடாதீங்க, ஆல்கஹால் எடுக்காதீங்க. ஏன்னா அன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாடு வந்து நமக்கு உடம்புல ஒரு பாய்ச்சனை கொடுக்கும். நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம்னா பிரச்சனை இல்லை. தேவையில்லாமல் சாப்பிட்டோம்னா அதனால் பக்க விளைவு வரும். அதுபோக ஜனன ஜாதகத்தில் சந்திரன் கேது சம்மந்தப்பட்டவர்கள், லக்கணத்துக்கோ ராசிக்கோ 5ஆம் இடத்துல சந்திரன் கேது சம்மந்தப்பட்டவர்கள் கவனமாக இருக்கணும். மனநிலை பாதிப்பு வரும். பொதுவாகவே சந்திரன் கேது 5ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. புத்தி ஸ்தானத்தில் இருந்தோம்னா அவங்களுக்கு புத்தி சுவாதீனமாயிரும். ஒரு நிலையில் இருக்க மாட்டாங்க. மனக்குழப்பம் இருக்கும். சிந்தனை சிறப்பாக இருக்காது. எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக அப்சர்வ் பண்ண மாட்டாங்க. அவங்களாம் கவனமாக இருக்கணும். ஜனன ஜாதகத்தில் சந்திரன் கேது ராசிக்கு 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். கவனமாக பார்த்துக்கணும். இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், மனதை ஒரு நிலையில் படுத்துக்கோங்க. உடலால் நல்லபடியாக இருங்க. உடல் எப்படி சார் கெட்டு போகும்னா, தேவையில்லாத சாப்பிட்டா கெட்டு போயிடும். தேவையில்லாத பழக்க வழக்கத்தை ஈடுபட்டோம்னா உடல் கெட்டு போயிடும். மனம் நேராக சீராக இதமாக பதமாக வழிபாடு தான். இறைநாமத்தை சொல்லணும். சரியா? கிரகணம் நடக்கும்போது இறைநாமத்தை சொன்னோம்னா 3 பிரிவில் கும்பிட்ட பலன்கள்லாம் கிடைக்குங்கிறாங்க. 3 பிரிவை எடுத்து 3 பிரிவில் நம்ம இறைவனை வணங்குறோம் பார்த்தீங்களா? அந்த பலன்கள்லாம் வந்து இந்த கிரகணம் நடக்கும்போது இறைவனை வழிபட்டால் போதும். ஒரு 1/2 hour வழிபட்டால் போதும். சரியா? வேலை வெட்டிக்கு போயிருக்கவங்களாம் செய்ய முடியாது. வீட்டில் இருக்கிறவங்க செய்யுங்க. வீட்டில் இருக்க பெண்கள், வயதானவர்கள், சில பேர் வீட்டில் ஆண்கள் இருப்பாங்க, ஹோம்ஒர்க் பார்க்குறவங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறவங்களாம் அந்த வழிபாடு பண்ணலாம். கூடுதலாக வந்து செய்யும் தொழிலே தெய்வம். நீங்கள் செய்யும் தொழிலை வந்து நேர்மையாக செய்யுங்க. அதில் வந்து எதுவும் செய்ய வேண்டாம். நேர்மையாக நம்ம கடமையாக அன்றைக்கி செஞ்சுட்டோம்னாலே நமக்கு எந்த பிரச்சனை இருக்காது. சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருங்க. தேவையில்லாத பழகாதீங்க, செய்யாதீங்க. ஐன சயன போகத்தை காலத்தில் நடக்குது. 12ஆம் இடத்துல இருக்கனால கணவன் மனைவி உறவில் அந்த ஐன சயன போகம், அந்த தாம்பத்திய சுகத்தில் சில பிரச்சனைகள் வரும். கவனமாக இருக்கணும். மனம் ஒன்று அடையாது. சந்திரன் 12ஆம் இடத்துல இருக்கனால தாம்பத்தியத்துக்கு வந்து என்னது, ஒரு ஆண் பெண் சேர்றாங்கன்னா அதுக்கு மனமும் உடலும் தான் ஒன்று சேரணும். மனமும் உடலும் ஒன்று சேராது தாம்பத்தியம் நல்லா இருக்காது. அது 12ஆம் இடத்துல இருக்கனால அந்த ஐன சயன போகம் 3 நாளைக்கு நல்லா இருக்காது. மனதாலும் உடலாலும் ஒன்றும் சேர முடியாது. கவனமாக இருக்கணும். சரியா? ஜோதிடத்தில் நிறைய சொல்லலாம். நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த கிரகணத்துக்குன்னு இல்லை, பொதுவாக சொல்லிகிட்டே இருக்கலாம். துலா ராசி ஆரம்பித்தோம்னா இன்றைக்கி உள்ள கிரக நிலையில் எடுத்துக்கிட்டு அப்படி சொல்லிகிட்டே இருக்கலாம். ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பவன் அஸ்தமன நிலையில் இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல ராகு புதன் சுக்கிரன். இதில் சுக்கிர வக்கரம். புதன் வந்து நீசபங்கம் அடைஞ்சாலும் அவர் நல்ல நிலையில். சூரியன் வரப்போகிறாரு, ராகுபடியில் இருக்க போகிறாரு. அடுத்து ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு இருக்கார், சந்திரஜாரம். 9ஆம் இடத்துல செவ்வாய், புனர்பூச நட்சத்திரம். இப்படி வரிசையாக சொல்லிட்டு வரலாம். ராசி 12ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு, உத்தர நட்சத்திரத்தில். இப்படி வரிசையாக சொல்லிட்டே வரலாம். பலன்களை சொல்லிட்டே இருக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன், துரோகம்னு ஒரு வீடியோ போட்டேன். துலாம் ராசிக்கு யார் துரோகம் பண்ணுவாங்க, எந்த ராசிக்காரையும் துரோகம் பண்ணுவான், உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் குடும்பம், திருமண உறவு, தொழில், வேலை, இதை யார் துரோகம் பண்ணுவான், அதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். நட்சத்திரத்துக்கு சொன்னேன்னா என்னன்னு தெரியல. 3 நட்சத்திரத்துக்கு ஆகாத நட்சத்திரத்துங்களை சொன்னேன்னா என்னன்னு தெரியல. அப்படி சொல்லலைன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சார் நீங்கள் நட்சத்திரத்துக்கு சொல்லலை, ராசிக்கு தான் சொல்லியிருக்கேன்னு சொல்லுங்கள். ஏன்னா அந்த வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, 1 வாரத்துக்கு மேலே ஆச்சு. நான் நட்சத்திரத்துக்கும் சொல்கிறேன். ஏன்னா 3 நட்சத்திரத்துக்குமே ஆகாத நட்சத்திரங்கள்லாம் நிறைய இருக்குது. அந்த நட்சத்திரத்துக்காரங்கிட்ட நீங்கள் சேராதீங்க. சரியா? அந்த நட்சத்திரத்துக்காரர்கிட்ட சேராமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். அதை வேணால் இப்போ எடுத்து சொல்லிடுறேனே, இந்த வீடியோவில் சொல்லிடுவான் அதுக்குன்னு தனியாக. அதனால இந்த 3 நட்சத்திரத்துக்குமே சொல்கிறேன். சித்திரை, சுவாதி, விசாகம், இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுமே வாழ்க்கையில் வந்து குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்காரங்கிட்ட கவனமாக இருக்கணும். சரியா? அதை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நிறைய பண்ணுறேன். என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். அதை செய்யுங்க. செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், செய்யக்கூடியதுன்னு சொல்லியிருக்கிறேன். பகலில் வந்து 9:30 3 மணி வரைக்கும் கிரகணம் நடக்கிறதுனால நீங்கள் வந்து பகலில் வந்து தண்ணி குடிக்கிறது இருந்தால் அதில் விபூதியை போட்டுக்கோங்க. சாப்பாட்டில் விபூதியை போட்டுக்கோங்க. தர்ப்பம் இருந்தாலும் தர்ப்பப்புள்ள போட்டுக்கலாம். தர்ப்பம் போட வேண்டிய அவசியம் இல்லை. விபூதி ரொம்ப முக்கியம். திருநீரில் மருந்து இருக்குது தெரியுமா? அது தினமணிந்தால் சுகம் இருக்குது தெரியுமா? திருநீரை பூசுங்க. சரியா? நற்துணையாவது நமச்சிவாயமே. இது திருநீரில் பெரிய விஷயம் இருக்குது. சரியா? மந்திரமாவது திருநீர், சுந்தரமாவது திருநீர், துதிக்கப்படுவது திருநீர். வந்தவனையும் வருகின்ற வல்வனையும் கந்தனட்டு சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவா என்ற திருநீரை அடைவதற்கு மேவ வராதவனை. அப்படியே அந்த முருகன் பேரை, சிவசுப்பிரமணியம் பேரை சொல்லிட்டு திருநீர் அணிங்க. இன்னும் முருகன் பேரை சொல்லுங்கள், இல்லைன்னா சிவநாமத்தை சொல்லுங்கள். விபூதி அணியும் போது 2 பேர் நாமத்தை சொல்லணும். சரியா? சிவன நாமத்தை சொல்லணும், இல்லை முருகன் நாமத்தை சொல்லணும். இந்த 2 பேருமே வந்து விபூதிக்கு சொந்தக்காரர்கள். சிவன் தான் மகன், சிவன் தான் முருகனாக பிறந்திருக்கான். சிவன் தாண்டி மகனாக பிறந்தாண்டி. அவன் நாமத்தை சொல்லுங்கள், இல்லை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். துலாம் ராசியில் எந்த அளவுக்கு நீங்கள் சிவநாமத்தையோ சுப்பிரமணிய நாமத்தையோ டெக்ஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும். சரியா? நேரில் ஏன்னா உங்கள் ராசிக்கு 2 ஏழுக்குடையவன். 2 ஏழுக்குடையவன் யார்? விருச்சிகம், மேசம். 2ஆம் இடம் குடும்பம், 7ஆம் இடம் குடும்பம் தான். 2ஆம் இடம் பிஃபோர் மேரேஜ்.
7ஆம் இடம் ஆஃப்டர் மேரேஜ். ஸோ ரெண்டுக்குமே வந்து அங்கார பகவான் தான் வராரு. அதனால் துலாம் ராசினியர்கள் எந்த அளவுக்கு முருகனை பதிக்க வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். எல்லாரும் அதாங்க நினைப்பாங்க. இப்போ காலேஜில் ஒரு பையன் படிக்கிறான், ஒரு பொண்ணு படிக்கிறா, எனக்கு நல்ல கணவன் அமையணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருந்து நல்லா குழந்தை குட்டி பிறக்கணும், குழந்தை குட்டியில் நல்லபடியாக வளர்க்கணும், வீடு கட்டணும், வண்டி வாகனம் வாங்கணும், நல்லபடியாக லக்ஸுரியாக வேலையை வைக்கணும், குடும்பம் நல்லபடியாக போகணும். அப்போ அதுக்கு வந்து கீ பாயிண்ட் என்ன? மேரேஜ். மேரேஜில் தான் மறுவாழ்வு ஆரம்பிக்குது. அந்த மேரேஜுக்கு வந்து துலாம் ராசிக்கு வந்து முருகப்பெருமான் தான். ஸோ முருகன் நாமத்தை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். முருகனுக்கு அரோவரா சரவணபவ நமக. முருகன் நாம எத்தனையோ இருக்குது. கந்தா, கடம்பா, கார்த்திகா, கதிர்வேலா, கந்தவேல், ஞானவேல், வெற்றிவேல், வீரவேல், விஜயவேல், தணிகவேல், குமாரவேல், ஏதோ ஒரு நாமத்தை வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். அனுபொழுதும் இறைவனை நினைக்கணுங்க. ஒன்று அவன் நாமத்தை சொல்லணும், இல்லைன்னா ஏதோ ஒன்று செய்யணும். சும்மா யூடியூப்பில் பார்க்குறீங்க, அந்த நாமத்தை டெஸ்ட் பண்ணி விடுங்க, அவ்வளோதான். சரியா? நல்லபடியாக நடக்கும். நான் இந்த ஆகாத நட்சத்திரம் என்னென்னு அதையும் சொல்லிவிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போடுறேன், பாருங்கள். ஜனநாயகம் செக் பண்ணுறேன், அணுகுங்க. அடுத்து வந்து உங்கள் கேள்வி பதிலுக்கு நானே அப்பீராகி உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே நேயர்களே, கண்டிப்பாக வீடியோ போடுவேன். உங்கள் கேள்வி பதிலுக்கு டெக்ஸ்டில் என்னால் அனுப்ப முடியல, அதனால் தெளிவாக உங்கள் கேள்வி பதிலுக்கு பதிலை வந்து நேரிலேயே அப்பீராகி சொல்லுவேன். கவலைப்படாமல் இருங்க. நல்லபடியாக உங்களுக்கு எல்லா பலன்களையும் சொல்கிறேன். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து இந்த நட்சத்திரத்துக்காரங்கிட்டலாம் கொஞ்சம் அளவாக இருக்குங்க. சார், இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்க வீட்டிலே இருக்கிறாங்க, என் மனைவி இந்த நட்சத்திரம் தான், என் பிள்ளை இந்த நட்சத்திரமா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரத்த உறவுகளுக்கு பிரச்சனை இல்லை. விதி இருக்குது, விதி விலக்கு இருக்குது. அவங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சில நேரத்தில் உங்களுக்கு ஜாதக தசாபுத்தி சரியில்லைன்னா இந்த நட்சத்திரத்தை சம்மந்தப்பட்ட தசாபுத்தி நடக்கும்போது பிரச்சனை பண்ணும். சரியா? அதனால் கவனமாக இருக்கணும். சித்திரை நட்சத்திரத்தை பிறந்தவங்க வந்து புனர்பூசம், ஆயில்யம், பூரம், விஷாகம், கேட்டை, பூராடம், பூரட்டாதி, ரேவதி, பரணி, இந்த நட்சத்திரத்துக்காரங்கிட்ட கவனமாக இருக்கணும். சரியா? சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் குறிப்பாக ஆயில்யம், ரேவதி, கேட்டை, இந்த நட்சத்திரத்துக்காரங்கிட்ட ரொம்ப பக்குவமாக பத்திரமாக இருக்கணும் நீங்கள். அடுத்து வந்து சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் வந்து பூசம், மகம், உத்திரம், அனுஷம், மூலம், உத்திராடம், உத்திரட்டாதி, அசுபதி, கார்த்திகை, இந்த நட்சத்திரத்துக்காரங்கிட்ட கவனமாக இருக்கணும். குறிப்பாக சுவாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்க அசுபதி, மூலம், மகம், இந்த நட்சத்திரத்துக்காரங்கிட்ட மிக கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து வந்து விஷாக நட்சத்திரத்தை பிறந்தவங்க ஆயில்யம், பூரம், அஸ்தம், கேட்டை, பூராடம், திருவோணம், ரேவதி, பரணி, ரோகிணி, இந்த நட்சத்திரக்காரங்கிட்ட கவனமாக இருக்கணும். குறிப்பாக விசாக நட்சத்திரக்காரங்க பரணி, பூரம், பூராட நட்சத்திரக்காரங்கிட்ட மிக கவனமாக இருக்கணும். ஓகே நேர்களே, இந்த தகவலை மனசில் வச்சுக்கோங்க. தொடர்ந்து வீடியோ போடுறேன், நல்லபடியாக பாருங்கள். எல்லாமல்ல இறைவன் துலாம் ராசி நேயர்களுக்கு சித்திரை, சுவாதி, விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார்.